நம்ம திருச்சி மக்களுக்காக 500 கோடி செலவுல பிரம்மாண்டமா உருவாயிருக்கிற நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க ஆஷிபா. இது சாதாரண பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க, நம்ம நகர வளர்ச்சியில ஒரு பெரிய மாற்றம்னே சொல்லலாம். புதிய வசதிகளுடன் கூடிய சுத்தமான சூழல் மற்றும் பாதுகாப்பான இடமும் கூட பயணிகள் இனிமே கொஞ்சம் எளிமையாகவும் நிம்மதியாகவும் பயணிக்க முடியும். முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கூட்ட நெரிசல் போக்குவரத்துனால ரொம்பவே சிரமப்பட்டு இப்ப அதையெல்லாம் நல்லா கட்டுப்படுத்தி சுத்தமான சிட்டியா கொஞ்சம் பிரீத் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நம்ம திருச்சி. ஆனா இந்த மாற்றத்துக்குள்ள சில பேர் பாதிக்கப்பட்டதையும் நம் கண்கூடவே பாக்குறோம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வருடக்கணக்கா கடை வச்சிருந்த சின்ன வியாபாரிகளுக்கு எல்லாம் இப்ப வாடிக்கையாளர்களே இல்லாம சில கடையை மூடுற நிலைமையும் வந்துருச்சுங்க. இது மட்டும் இல்லாம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள ஒமேகா, கேப்சிமினி, பசோஸ் இதுல ஒர்க் பண்ற புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, கரூர் இருந்து வர எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நேரத்துக்கு ஒர்க் போக முடியாம ரொம்பவே சிரமப்படுறாங்க. நம்ம நாகரிகமான சமூக வளர்ச்சி பாதையில செல்றப்போ பொதுமக்களையும் அவங்களையும் நம்பி இருக்க வியாபாரிகளையும் பின்வழியில விடக்கூடாது. திருச்சி மாநகராட்சியும் அரசு சார்பாகவும் இவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். புதிய மாற்றம் நல்லதுதான், ஆனா எல்லாருக்குமே நன்மை கிடைக்கணும். இதை புரிஞ்சு நம்ம தமிழக அரசு சிறு தொழில் புரிகிறவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்ன்றது எங்களோட தாழ்வான வேண்டுகோளுங்க.